ஒரு கண்ணு தெரியாத பாட்டி நடுக்காட்டுல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா ஒருத்தர் தேன் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்பொழுது அந்த பாட்டி தனியா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் பாட்டி இந்த நடுக்காட்டுல இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்களும், எனக்கு கண்ணு தெரியாது, நானும் என் பையனும் ஒன்னாதான் வந்தோம், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனான், இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவரும், உங்களுக்கு வேற வயசாயிடுச்சு, கண்ணு வேற தெரியல, அதான் பிள்ளைங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நடுக்காட்டுல விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றதை கேட்ட அந்த கண்ணு தெரியாத பாட்டியும், இல்ல என் புள்ள கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அம்மா அம்மா என்ற குரல் மட்டும் கூச்சலோட கேக்குது. அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அப்ப அவங்க பையன் அம்மா அம்மான்னு கத்திட்டு பதட்டமா ஓடி வரான். இதை பார்த்த அந்த தேன் எடுக்கிறவரும், நானும் எல்லாரும் போலதான் உங்களுடைய பையனும் நினைச்சிட்டேன் சொல்றாரு. அதுக்கு அவங்க பையன், வயசான காலகட்டத்துல அப்பா அம்மாவை தொல்லையா பாக்குற பசங்க மத்தியில அப்பா அம்மாவை தெய்வமா பாக்குற பசங்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இரவு நேரத்துல ஒரு அப்பாவும் பையனும் வாழைத்தோப்புக்குள்ள நடந்து போயின்னு இருக்கும் பொழுது அப்ப அந்த சின்ன பையன், அப்பா இந்த உலகத்துல மிக சிறந்த விஷயம் எதுன்னு கேக்குறான். அதுக்கு அவரு பதில் சொல்ல வரும்பொழுது தோப்புக்குள்ள ஏதோ சத்தம் கேட்கறத உணர்றாரு. இது புலி உரும்புற சத்தமாச்சு அப்படின்னு யோசிச்சு தோப்புக்குள்ள புலி இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவங்க அப்பா அவங்க சின்ன பையன் கிட்ட, நீ திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடு, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவனும் வீட்டுக்கு போறான். அவங்க அப்பாவும் எப்படியாவது புலிகிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி ஓடும்பொழுது புலிகிட்ட மாட்டிக்கின்னு தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அந்த புலி அவரை எதுவுமே செய்யாம அமைதியா நின்னுட்டு இருக்கு. அப்போ ஒரு சத்தம் கேட்டதும் புலியும் அவரும் திரும்பி பாக்குறாங்க. அப்ப அந்த சின்ன பையன் புலிக்குட்டியை தூக்கிக்கிட்டு வந்து நிக்கிறான். அந்த புலிக்குட்டியும் சந்தோஷமா அந்த தாய் புலி கூட சேர்ந்து விளையாடுது. இதை பார்த்த அவங்க அப்பா அவங்க பையன் கிட்ட சொல்றாரு, புலியா இருந்தாலும் புள்ளைய காணோம்னே பதறி போய் நினைச்சு பாத்தியா, அந்த அன்பு தான் உலகத்திலே சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஒரு சின்ன பையன் நடந்து போகும்பொழுது ஒரு காட்டு யானை வழியில நின்னுக்கிட்டு கோபமா அவன் முன்னாடி வரதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் பயந்து ஓடுறான். அப்ப அந்த வழியா நடந்து வந்த ஒரு வயசானவர்கிட்ட, தாத்தா இந்த வழியா போகாதீங்க, ஒரு காட்டு யானை இருக்குது, அந்த பக்கமா போனா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த தாத்தாவும், காட்டு யானை அதுவும் இந்த இடத்துல, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே காதுல வாங்காம நடந்து போறாரு. அவனும் போகாதீங்க போகாதீங்கன்னு கத்திக்கிட்டு வரான். அதுக்கு அந்த தாத்தாவும், இந்த இடத்துல தானே காட்டு யானை இருக்குதுன்னு சொன்னேன், இப்ப எங்க அந்த காட்டு யானைன்னு கேக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அந்த காட்டு யானையே இல்ல. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயத்துல விளையாடுறத முதல் நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன், நம்ம நல்லது நினைச்சுதானே சொன்னோம் அப்படின்னு யோசிக்கிறான். நண்பா, சில நேரங்களில நீங்க நல்லதே செய்ய நினைச்சாலும் சூழ்நிலைகள் உங்களை கெட்டவங்களாவே காட்டும். நம்மள கெட்டவங்களா காட்டுதுன்றதுனால நீங்க நல்லது செய்ய மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஒரு ஏழ்மையான அம்மா வாங்கின காசுக்கு வட்டி கட்டலன்னு சொல்லி காசு கொடுத்தவன், என்னோட வட்டி காசு கொடுக்காம ஒவ்வொரு தடவையும் ஏமாத்திட்டே இருக்க, எதுக்காக தான் உயிரோட இருந்து என்னோட உயிரை வாங்கி கொட்டிக்கிறீங்கன்னே தெரியல, பேசாம செத்து போயிடு, உன்னோட பணத்துக்கு நான் காசு போட்டதான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மரியாதை குறைவாகவும் ரொம்ப தாழ்வாகவும் பேசுறாரு. அவங்க அம்மா திட்டு வாங்குறத கேட்ட அந்த சின்ன பையன் அழுதுகிட்டே, எங்க அம்மாவை விட்டுடுங்க, நான் அவங்க காசை சம்பாதிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த கடங்காரம் போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் படிப்பை நிறுத்திட்டு பேசாம வேலைக்கே போறேம்மா அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அம்மா அழுதுகிட்டே, இந்த அசிங்கெல்லாம் என்னோட போட்டோம், நீ என்ன மாதிரி யார்கிட்டயும் கை நீட்டி நிக்க கூடாதுன்னா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேனே, நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லையா, ஆனா நீ படிப்பை ஒழுங்கா படி அப்படின்னு சொல்றாங்க. பெத்தவங்க மத்தவங்க கிட்ட அசிங்கப்பட்டு தான் நம்மள படிக்க வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட படிப்பை நம்ம ஒழுங்கா படிக்கிறோமா கொஞ்சம் யோசிங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கிராமத்துல பசங்க எல்லாரும் பட்டத்தை பறக்க விட்டு விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஏழ்மையான பையன் மட்டும் பட்டம் வாங்க காசு இல்லாம அவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பையன் அங்க விளையாடுற பசங்க கிட்ட போயிட்டு, என் ஆசைக்காக ஒரே ஒரு தடவை இந்த பட்டத்தை பறக்க விட்டு நான் தந்துடவா அப்படின்னு கேட்கறான். அப்ப அங்க விளையாடுற பசங்க எல்லாரும் சேர்ந்து, எங்க அப்பா அம்மா எல்லாரும் உங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த சின்ன பையன், நம்ம கிட்ட பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக நம்மளை யாரும் மனுஷனா கூட பார்க்க மாட்டாங்க, ஒரு நாள் நான் நல்லா படிச்சு இந்த பட்டை மாதிரி உயர்ந்து காட்டுவேன், அப்போ எல்லாரும் என்னை தலை நிமிர்ந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைராகியத்தோட நடந்து போறான். நண்பா, சில அவமானங்கள் தான் நம்மளோட கனவு பூட்டை திறக்கிற சாவிகளாகவே மாறுதுன்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.